ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வாட் வி ரிவில் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வீடியோ, ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் புது யூடியூபர்ஸ்க்கும் ஏற்கனவே இருக்க யூடியூபர்ஸ்க்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ இதை அவங்க தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான இன்ஃபர்மேஷன் இது. நம்ம யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்போம். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதுக்கு கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். ஸோ அதை ஒருத்தர் கிளிக் பண்ணுற மாதிரியும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரியும் ஒரு ஹேண்ட் சிம்பிள் வரும். ஸோ அது வந்து நம்ம நார்மலாக வச்சுருப்போம், இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிஎன்ஜி இமேஜாவோ எடுத்து போட்டு நம்ம வீடியோவில் ஆட் பண்ணியிருப்போம். நம்ம எடிட் பண்ணும்போது, வீடியோவை எடிட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதை ஒரு அனிமேஷனோட ஈஸியாக அந்த மாதிரிலாம் பிக்சர்லாம் எடுக்காமல், இமேஜ்லாம் எடுக்காமல், டிஃபால்ட்டாக ஒரு அனிமேஷனை வச்சு, ஸோ அதை நம்ம எப்படி நம்ம வீடியோவில் ஆட் பண்ணி நம்ம வீடியோவுக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு, ஸோ அந்த இதை நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு டூல் தேவை. ஸோ அது உங்கள் மொபைல்லையே பண்ணிடலாம். நிறைய பேர் மொபைலில் தான் வீடியோ எடிட் பண்ணுறீங்க, புது யூடியூபர்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அதை மாற்றிக்கிறேன். நானும் ஒரு புது யூடியூபர் தான், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த சப்ஸ்கிரைப் ஆகி வர அனிமேஷன் வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் பேர் பார்த்திங்கன்னா pixabay.com. கூகுள் க்ரோமில் போயிட்டு கூகுளில் pixabay.com அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அது உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்குது அவங்க பேஜில். ஸோ இது ஃபஸ்ட்டு டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என் கார்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். யூடியூப்பில் ஆல்ரெடி என் கார்டு இருக்குது. ஸோ அதில் வரதில் வந்து இதை வந்து நம்ம தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்ன்ட்டு வந்து 2 வீடியோ வரும். ஸோ இதை தான் நம்ம வந்து என் கார்டாக யூடியூப்பில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீசெட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் தான் இது. எந்த விதமான லைசன்ஸ் ஃப்ரீ தான் இது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்றதும் கிடையாது. டோட்டலி ஃப்ரீ ஃபார் கமர்ஷியல் யூஸ்ன்னு தான் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதை வந்து தாராளமாக நம்மளோட வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறையா அவங்களோட டெம்ப்ளேட்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சில டிசைனான அனிமேஷன்லாம் வரும். ஸோ நம்ம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்றதுக்கு, ஸோ நம்ம வீடியோ நடுவில் அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கான அனிமேஷன் தான் இது. ஸோ இதுதான் அனிமேஷன். இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனில் அந்த அனிமேஷன் வரும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் தான். ஸோ பிக்ஸாபே லைசன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபார் கமர்ஷியல் யூஸ், நோ அட்ரிபியூஷன் ரெக்வயர்ட். ஸோ நம்ம இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனில் நீங்கள் டவுன்லோட் கொடுத்திங்கன்னா அது உங்கள் டவுன்லோடில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஃபோனில் கின் மாஸ்டர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நிறையா பேர் வந்து யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. சில பேர்ட்ட லைசன்ஸ் இருக்கும், சில பேர்ட்ட லைசன்ஸ் இல்லாமல் இருக்கும். இதுக்கு நமக்கு வந்து லைசன்ஸ் இல்லாமல் தான் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த டூலை மட்டும் வாங்கிக்கோங்க. புது யூடியூபர்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கின் மாஸ்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஸோ நான் வந்து லைசன்ஸ் வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன லைசன்ஸ் வெர்ஷன், லைசன்ஸ் இல்லாத வெர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸ் இல்லைன்னா அதில் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். லைசன்ஸ் இருக்குன்னா வீடியோ அவுட்புட் வரும்போது வாட்டர் மார்க் இல்லாமல் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்ம யூடியூப்க்கு தேவையான வீடியோ தேவை, ரெசல்யூஷன் தேவை 16:9. அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட மீடியா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். நம்ம ஃபோனில் இருக்கிறது எல்லா விஷயமும் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து
உங்களுக்கு ஏதாவது வீடியோ நீங்கள் ரஃப்பாக ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதில் தான் இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு வீடியோவை இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்ணிட்டேன். வீடியோ நான் ரொட்டேட் ஓகே, நான் ஒரு சின்ன கட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து லேயர் கொடுங்க, லேயர்னு இருக்கும், லேயர் கொடுங்க. திருப்பி இங்கே மீடியா இருக்கும். ஸோ அந்த மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். இது என்ன லேயர்னால் செகண்ட் லேயரில் நான் அந்த இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் லேயர் கொடுத்து உள்ளே வரேன். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இதை வந்து இது உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் அதை டவுன்லோட்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இது வந்து நம்ம அங்கே என்ன ரெசல்யூஷனில் டவுன்லோட் பண்ணியிருக்கோன்னா 3840x2160 டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கின் மாஸ்டருக்கு வரும்போது அது வந்து 1080 அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை வந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா நம்ம எங்கே ட்ராக் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகும். நான் அதை வந்து உங்களுக்கு எந்த தேவை, டாப்பில் தேவைன்னா டாப்பில் வச்சுக்கலாம், சென்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரைட் பாட்டம் தேவை, நான் ரைட் பாட்டமில் இதை வந்து வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து இப்படி ஒரு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து தெரியும். இப்போ நமக்கு தேவை வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தேவையில்லை. ஸோ அந்த சப்ஸ்கிரைபும் அந்த பெல் பட்டன் ஒன்று தான் நமக்கு தேவை. ஸோ அதை எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அந்த யூடியூப் வீடியோ அந்த இதை க்ரீன் ஸ்கேன் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சைடு ரைட் சைடில் அதுக்கான எடிட்டிங் ஆப்ஷன்லாம் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி டவுனில் வாங்க. டவுனில் குரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் அப்படின்றத வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் போய்டும், எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அது இப்போ நம்ம வந்து அது கீழே வந்து வர வச்சாச்சு. குரோமா கீ அந்த வீடியோ க்ரீன் ஸ்க்ரீன் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அது வந்து நம்ம வீடியோவில் இதாகிடுச்சு. ஸோ இப்படி தான் இதை வந்து ஆட் பண்ணணும். இதேமாதிரி அதில் நிறையா ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிறதெல்லாம் டவுன்லோட் பண்ணி குரோமா கீ ஆப்ஷன் பண்ணிங்கன்னா இதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் டிசேபிள் ஆகிட்டு நம்ம என்ன தேவையோ நமக்கு அது மட்டும் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து உங்களோட வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.